பாலக்கு கீரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, சாதம் 2க்குமே சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணது இல்லன்னா, ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நார்த் இண்டியன் ஸ்டைல் தான் இது. அதுக்கு முதல்ல குக்கரில் 1/2 கப்பு துவரம் பருப்பு, 2 கப்பு பாலக்கு கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 6, 7 பூண்டு பீஸும் போட்டு, தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்து 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்ததும் அது நல்லா மசிச்சு விட்டுடுங்க. நம்ம கீரை கடையிற மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கடுகு, கருவேப்பிலை, 3 காய்ந்த மிளகாய் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு 6, 7 பீஸ் பூண்டையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்மக்கிட்ட இருக்கிற பாலக் கீரையை சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததும் அதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதித்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சாதம், சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம் சைட் டிஷ்ஷாக. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.